ஹாய் ஹலோ மை டியர் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம காளான் வச்சு ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு இந்த சைடிஷ் நல்லாயிருக்கும். இது ஒயிட் குருமா. இந்த குருமா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போட போகிறோம். மஞ்சத்தூள் வேறு எதுவுமே போட போகிறதில்ல. இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் பார்த்துடலாம். காலிஃப்ளவர் குருமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். காலிஃப்ளவரை நல்லா வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் எதுவும் போடல. நம்ம ஒயிட் குருமா மாதிரி வெள்ளை குருமா மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேஸ்ட்டுக்கு தேங்காய் ஒரு பாதி தேங்காய் நல்லா பல்லாக கீறி வச்சுருக்கேன். இதில் கசகசாவும் முந்திரி பருப்பும் இருக்குது. காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஜீரகம், சோம்பு 1 ஸ்பூனு, கறி மசாலா பொடி 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி 1 தக்காளி, உப்பு தேவையான அளவு. இது தாளிக்கிறதுக்கு நம்மளோட எல்லா ஸ்பைசஸும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் இது தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசியணும். தக்காளி நல்லா மசியட்டும். நம்ம இப்போ பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடணும்ல, தேங்காய் பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். நான் இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைச்சி விட்டுட்டு, கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அதை இதை ஆட் பண்ணிடலாம். நம்ம குருமாவுக்கு இன்னும் உப்பு ஆட் பண்ணல. நான் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு தேவையான அளவு. குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பச்சை வாடை போகணும். நம்ம பேஸ்ட்டு விட்டோம்ல, தேங்காய் பேஸ்ட் விட்டோம்ல, அந்த பச்சை வாடை போகணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நான் கார்ன்ஃப்ளவரை இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணி ஒரு கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விடலாம். இது நல்ல திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ நம்ம குருமாவுக்கு தாளித்து விட போகிறோம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு நட்சத்திரப்பூ, ஒரு ஜாதிபத்திரி, கல்பாசி, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு மராட்டி மூக்கு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை. இப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம் குருமாவில். இப்போ நம்ம தாளித்து விட்டதை குருமாவில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட
காளான் குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் மஞ்சத்தூள் வேறு எதுவுமே ஆட் பண்ணல, கறி மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் குருமா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இந்த குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.